சொல்லியிருக்காங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு பந்தம், அந்த ஒரு பிடிப்பை கண்ணதாசன் ஒரே ஒரு பாடலிலே 4 வரிகளிலே, அதுவும் பல்லவியிலேயே தெளிவாக சொல்லியிருப்பார். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும். இந்த கணவன் மனைவிக்கிடையே வாழ்க்கையில் பெரும்பாலும் நன்றாக போகின்ற காலகட்டங்களிலே சில சமயம் அங்கே புயல் வீசும், குழப்பங்கள் வரும், சிக்கல்கள் வரும். இருந்தாலும் கண்ணதாசனுடைய நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வாழ்வியல் சிந்தனை. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம். வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரதான் செய்யும், கடலிலே விழுந்து கூட நாம் நீந்தி வர முடியும் என்பதை அந்த பாடலிலே அவர் சொல்லியிருப்பார். நிறைவாக வாழ்க்கையில் வாழ்வியல் சிந்தனைகளை பார்க்கின்ற பொழுது நாம் நினைக்கின்றபடி வாழ்க்கை அமைவதில்லை. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவ மனிதன் என்றாலும் எழுதியிருக்கிறார். இன்னொரு பாடலிலே நம்முடைய நினைப்பு பெரும்பாலும் சரியாக இருப்பதில்லை, தவறி விடுகிறது வாழ்க்கையில். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் ஏட்டினிலே. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. எல்லா பிரச்சனையும், ஒரு பிரச்சனை முடியும் என்று நினைப்போம், அடுத்த பிரச்சனை பின்னாலேயே வந்துடும். அதனால் மனித வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லை. அப்போ இதற்கு தீர்வு தான் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஒரு பாடலிலே அதற்கு தீர்வும் சொல்கிறார். அதே பாடலில் எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். வாழ்க்கையில் எப்போது மாற்றம் வரும் என்று யாருக்கே தெரியாது. அந்த மாற்றங்களை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாடலை ஒரு பதில் பாடல் என்று சொல்வார்கள். அப்போ இந்த பதில் பாடலுக்கு கேள்வி பாடல் என்ன, அதுவும் கண்ணதாசன் இருப்பார். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, அதற்கு பதில் தான் நான் மேலே சொன்ன பாடல். இப்படியாக கண்ணதாசனுடைய பாடல்களில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை வாழ்வியல் சிந்தனைகள் முழுமையாக நிரம்பி இருக்கின்றன என்பதே என்னுடைய ஆய்வின் முடிவு. நன்றி, வணக்கம்.